இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 விதமான ஜாப்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/1/2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரென்னா அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஓப்பன் ரிலே ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ புதுசாக வந்து ஓப்பனாக இருக்குது. அதோட அஃபிஷியல் வெப்சைட்டும் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் www.joinindianarmy.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிடலாமே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனால் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன், அதாவது அக்னிவேருக்காகவும் அண்ட் ஓப்பன் ரிலே வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ரிலே நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வெளியிட்ருக்காங்க அப்படின்ற எல்லா டிஸ்ட்ரிக்டில், அதாவது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தான் இருக்கும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஜினியரிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங்காக வந்து உங்களுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக குரூப் சி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் லெவலில் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் எந்தெந்த ஸ்டேட்லலாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து உத்தரப்பிரதேசில் வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிஷியனுக்காக. அதோடைய அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கிற அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கல்லில் ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது உத்தரப்பிரதேசில் தான். ஆந்திர பிரதேச, அதாவது உத்தரப்பிரதேசில் ஆக்ராவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெலிகம்யூனிகேஷனுக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜெய்ப்பூர் மத்திய பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஜபல்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜபல்பூர் மத்திய பிரதேசில் வந்து ஆர்மோடு, அதாவது அந்த டேங்க்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நியூ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது பேராமெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சியும் அண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து 11 வேக்கன்சியும் அண்ட் ஃபயர்மேனுக்கு வந்து 2 வேக்கன்சி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் டிரைவருக்காக ஒரு வேக்கன்சி, விக்கலை ரெடி பண்ணுறதுக்காக உங்களுக்கு 7 வேக்கன்சி அண்ட் எலக்ட்ரிஷியனுக்கு 10 வேக்கன்சி அண்டு ஃபிட்டருக்கு வந்து 3 வேக்கன்சி அண்ட் வெல்டருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக்குக்கு ஒரு வேக்கன்சியும் அண்டு காப்பர், அதாவது காப்பர் ஸ்டில் இது ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் அல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாருனாலும் வந்து அப்ளை பண்ணலாம். அதனால தான் இது ஓப்பன் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலலாம் கிடையாது. இதில் பெங்களூரில் வந்து கொடுத்துருக்காங்க. பெங்களூரில் கர்நாடகாவில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, லோவர் டிவிஷன் கிளர்க்காக 6 போஸ்ட்டும் அண்டு ஸ்டெனோகிராஃபி கிரேட் 2க்காக ஒரு போஸ்ட்டும் அண்டு ட்ரங்க்ஸ் மேனுக்கு ஒரு போஸ்ட்டும் அண்டு ஸ்டாக் கீப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபயர்மேனுக்கு வந்து 4 போஸ்ட்டும் அண்டு எலக்ட்ரிஷியனுக்கு வந்து 3 போஸ்ட்டும் அண்டு ஃபிட்டருக்கு வந்து 16 போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெல்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டின் காப்பருக்கு அந்த ஒர்க்குக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 151 ஃபீல்டு ஒர்க் ஷாப் கம்பெனி 7015 இஎம்இ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாலியன் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேண்டில் வந்து 505 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப்பில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 8 எக்ஸாம் சென்டர் இருக்குது. அந்த எக்ஸாம் சென்டரில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இஎம்இ ஸ்கூல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆர்மி பேசிஸ் ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜபல்பூரில் உங்களுக்கு 3 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஆக்ராவிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு குஜராத்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எலிஜிபிள் கேட்டகிரி யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு
பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ பேராமெடிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th படிச்சிருக்கணும். அண்டு டிப்ளமோவிலையோ அல்லது பி ஃபார்மசிலையோ டி ஃபார்மசிலையோ நீங்கள் ஃபார்மசி முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு எலக்ட்ரிஷியனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் பவர் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்மி ஃபோர்ஸ் பர்சனல் இது முடிச்சிருந்தாலும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மோட்டரை பற்றி உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும், ட்ரேடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸு, பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்கலுக்காக சரிங்களா, விக்கல் மெயின்டெனன்ஸுக்காக நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலே போதும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்மோட்டர் மெஷினிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரங்ஸ்ட் மேனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் 3 இயர் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் இந்த ட்ரங்ஸ்ட் மேனை பற்றி உங்களுக்கு கோர்சஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபி கிரேடு 3க்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டைப்பிங் ரைட்டிங் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து இருக்கும். அண்ட் மெரிட் ஸ்கில்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் இருக்கும். அண்ட் டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 minutes per 80 WPM இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபிட்டர் ஸ்கில்டு அண்ட் டின் காப்பர் ஸ்மூத் அண்டு உப்பர் அண்டு ஸ்கில்டு இந்த வெல்டரு அண்டு விக்கல் மெயின்டெனன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டாக் கீப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5200 உங்களுக்கு பேசிக் பே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் 28,000 உங்களுக்கு 18,000 உங்களுக்கு 28,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஃபயர் இன்ஜினுக்கும் அண்டு டிரைவருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபயர்மேனுக்கு எவ்வளோ இருக்குது அண்ட் ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பை போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணுற போது A4 ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணி இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ₹5 ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். ₹5 ஸ்டாம்ப் வந்து எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிட்டனாக வந்து உங்களுக்கு போஸ்ட் அனுப்பணும் இல்லைங்களா, அதனால தான் உங்களுக்கு ₹5 ஸ்டாம்ப் வந்து ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆச்சோ அப்போ இருந்து 21 நாள் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலிடேஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இதில் 28 நாள் வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம், மகாலயா, மத்திய பிரதேஷ், மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, சிக்கிம், லடாக் இந்த மாதிரி டிவிஷனில் ஜம்மு காஷ்மீர் இந்த ஸ்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 28 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்லி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேடு வைஸை தான் உங்களுக்கு வந்து லொக்கேஷனும் இருக்கும் அண்ட் உங்களுக்கான போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எந்த சென்டர்லேருந்து கொடுத்துருக்காங்களோ எங்கே ரெக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ ட்ரேட்மேனுக்காக அந்த இடத்துல தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அண்ட் சிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
டைப் ரைட்டிங் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து 150 மார்க் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷனுக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஷின் இருக்கும் அண்ட் எவ்வளோ மார்க் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் இது பண்ணாலே போதும். உங்களுக்கான வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 150 கொஷினும் டோட்டலாக இருக்கும். 150 மார்க்கு. நீங்கள் அதை இது பண்ணிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா லெட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அட்ரஸில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரன்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமில் வந்து மெரிட் லிஸ்ட் யார் வராங்களோ அவங்க தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதோ அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன் ரிலே இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.